உடனே மகளே, நான் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்டா, எல்லாரும் ஸ்ரீலங்கா போய்க்க இல்லை இந்தியாவுக்கு போய்க்க வெளிநாடுகள் இந்த உடுப்படுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க சொந்தக்காரர்கிட்ட. அப்போக்க என்ன செய்கிறது, அப்போக்க ஸ்ரீலங்காவில் இந்தியாவில் இருக்கிறாங்களுக்கு தெரியாது. இங்கே விற்கிற உடுப்பு எல்லாம் இந்தியா, பங்களாதேஷ், ஸ்ரீலங்காவில் தான் வந்து கொண்டிருக்காங்க. அதுக்கு உதாரணமாக தான் ஒரு கடையை காட்ட போகிறேன். இங்கே ப்ரீமார்க்ன்ற ஒரு கடை இருக்குது, அந்த கடைக்கு தான் வந்திருக்கேன். அந்த கடைக்கு தான் இப்போ போய் கொண்டிருக்கோம். இது நான் ஒரு ஷாப்பிங் மால், மிலானியம் ஷாப்பிங் மாலில் இருக்கிற ப்ரீ மார்க்கெட்டு. இதுக்கு நிறைய பிரான்ச் இருக்குது இந்த கடைக்கு. இன்றைக்கு நான் வந்திருக்கேன் அந்த கடைக்கு தான். சரி, முதலாவது ஜீன்ஸை பார்ப்போமா. மேட் இன் பாகிஸ்தான். ஓகே, இப்போ நாங்கள் வந்து பாய்ஸ் இந்த செக்ஷனுக்கு இருக்கிறோம். இந்தா மேட் இன் இந்தியா. இது மேட் இன் போர்டு இல்லையா, இதானே மேட் இன் பங்களாதேஷ். இது மேட் இன் சைனா. இங்கே இருக்கிற எல்லா உடுப்பும் பங்களாதேஷ், இந்தியா, சைனா, பாகிஸ்தான். சில உடுப்பு ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்கேன்னு. ஜோக்கர்ஸ், இது வந்து ஜோக்கர்ஸ் தான். ஜோக்கர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 11 யூரோ, எங்கள் நாட்டு காசுக்கு 3450 கிட்ட வேலை நினைக்கிறேங்க ஒரு ஜோக்கர் வந்து. ஜோக்கர்ஸ் இல்லை, ஜோக்கர் இல்லை, அது ஹூடி மாறி சொல்லிட்டேன், மறைச்சு கொள்ளுவோம். அடுத்த நார்மல் டிஷர்ட் இருக்குது, 4 ரூபா 50 சமையல், 4 ரூபா 50 யூரோ, என்ன 4 யூரோ 50 சதம். அண்ட் ஓகே, இது சம்மருக்கான உடுப்பெல்லாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட 11 யூரோ இருக்குது. இது வந்து 10 யூரோங்க. இது வந்து துருக்கியில் உருவாக்கப்பட்டிருக்கு. நல்ல ஷோர்ட்ஸ் எல்லாம் இருக்குது பீச்சுக்கு போகிறதுக்கு. ரிமோட் கிட்டத்தட்ட 7 யூரோ இந்த ஷோர்ட்ஸ் வந்து பீச்சுக்கு போடலாம். பீச்சுக்கு போகிற உடுப்பு. நான் இன்றைக்கு வந்தது பாட்டா இருக்குது, 7 ரூபா 8 யூரோ. நார்மல் ஷோர்ட்ஸ் இருக்குது 18 யூரோ. இது வீட்டுக்கு போகிற ஷோர்ட்ஸ் 7 யூரோ, 12 யூரோக்கு இருக்குது. தொப்பியல் இருக்குண்ணே, டச்லாம் தொப்பி, நார்மல் தொப்பி. நான் ஜீன்ஸ் எடுக்க தான் மீனக்கடை வந்தேன். நான் அப்போ ஒரு 12 யூரோக்கு இருக்கேண்ணா ஒரு ஜீன்ஸ். இது எடுப்போமா இன்றைக்கு? நல்லா தான் இருக்கு பார்க்க. அடுத்து டெனிம் இருக்குது, ஸ்கின்னி ஸ்ட்ரெச். நமக்கு இந்த பிளாக் தான் ஓகே. இந்த சிஸ்டம் தான் போட்டதில்லை, பாதிக்கிறதில்லை இந்த மாதிரி சிஸ்டங்கள். இது ஸ்லீம் இந்த மாதிரி. இது நார்மல் சோக்கோ ஜீன்ஸ். சாரி, என்ன விலைன்னு பார்த்தீங்களா? 14 யூரோ 14 யூரோ 14 யூரோ 14 யூரோ. இது வந்து 18 யூரோ. நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜீன்ஸ் காண கிடைக்குது இல்லையாவா? என்ன விலை,
நமக்கு என்னமோ பிளாக் எடுக்கத்தான் ஆசையாக கிடக்கு. இது சின்ன நமக்கு சரி பார்ப்போம். பிளாக் இருக்கு, கேர்ள்ஸ் இந்த மாதிரி இருக்கேன். இதை பார்த்தேன் கோட் சூட்டு இந்த கலர் நாம் போடுறது இல்லையே. இருபத்தெட்டு முப்பது நாம் 28-30 இல்லையே. இது ஓகேண்ணே. 32 ஓகே தான் இருக்கும். இந்த மாதிரி கலரில் எடுத்தவன்டா என்ன செய்கிறேன்டா, வெள்ளை ஷர்ட்டு பிளாக் ஷர்ட்டு தவிர வேறு கலர் ஷர்ட்டுகள் போடல. இந்த மாதிரி கலரில் எடுத்தவன்டா 22 ஒரு ஜீன்ஸ் எடுத்தாச்சு. ஷர்ட்டு மட்டும் எடுத்தோம்டா. அந்த அதில் கிடக்கிற ஷர்ட்லாம் கிடையாது. நான் எப்போவுமே இங்கே தான்றாங்கிறேன், பிராண்டட்டுக்குறாங்க இல்லைண்ணா. பிராண்டட் எடுத்துகிட்டு 2-3 வருஷம் பாவிக்கலாம். நான் 2-3 வருஷம் ஒரு சட்டை பாவிக்கிற ஆகலாம். நான் மேக்ஸிமம் 3 மாதம் 4 மாதம் அதுக்கு பிறகு எப்படியும் குப்பையெல்லாம் போவேன். நாங்கள் பாவிக்கிற பாவனையை பொறுத்து என்ன எனக்கு அம்மாவுக்கு சொல்லுவாங்க, சரியான படான்னு ஆக்கிட்டாங்க கொடுப்பேன். இப்போ சம்மர் வேறு தானே, டிஷர்ட் எடுக்கலாம் தான். டிஷர்ட் எடுக்கலாம் தான். நான் எப்போவுமே ஷர்ட்டை பாவிச்சு பழகிட்டேன். சரி டிஷர்ட் எடுப்போம் அப்படின்னா ஒரு நமக்கு இந்த எக்ஸஸ் தான் சரி. ஒரு டிஷர்ட் வந்து கொடுக்கியாச்சு. நான் இந்த மாதிரி ஒரு டிஷர்ட் எடுத்தேன். நான் எடுத்து எவ்வளோ 10 ரூபா எடுத்தது. எடுத்து ஒரு 2 மாதத்தில் வெட்டி சரி. வெள்ளை டிஷர்ட் வேணும். லாபம் தான். நீங்கள் 4-5 நமக்கு பாவனை சரி வராது. ஒரு ஒயிட் டிஷர்ட் தூக்கியாச்சு. ஒயிட் டிஷர்ட் உண்டு, பிளாக் டிஷர்ட் உண்டு, ஒரு ஜீன்ஸ். தட்ஸ் ஆல். கேர்ள்ஸ் செக்ஷன் பார்ப்போம். அதையும் போய் நான் அதையும் பார்க்கலாம். நம்மளை மட்டுமே வீடியோ எடுக்க மாதிரி எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையா. பொம்பளை செக்ஷனில் போய் மாறி சாரி வீடியோ எடுத்தவங்க தான் பிரச்சனை. இது கிட்டத்தட்ட 3 மாடி பில்டிங். நான் இப்போ எங்கே நிற்கிறோம், 3ஆம் மாடியில் நிற்கிறோம். என்ன பிரச்சனை உங்களோட காஜி லிஃப்ட் ஆமாம் வருது. அடுத்த கேர்ள்ஸ் செக்ஷன். கேர்ள்ஸ் செக்ஷன்லாம் கேஷியர் இருக்குன்னு. அப்போ கேஷியருக்கு போவோம். இதுக்கு பேக் இருக்கு. நாம பேக்கை தூக்காம வந்துடுவேன். இது நமக்கு நாமளே முடிவெட்டுறதால கொஞ்சம் பிரச்சனை பீஸ் ஆகிட்டு. கேர்ள்ஸ் செக்ஷன் வந்துட்டாங்க. கேர்ள்ஸ் செக்ஷனில் பாய்ஸோட விடக்கூடாது. 10 ரூபா. இந்த ஷோர்ட்ஸ் இருக்கு 8 ரூபா.
₹3 இருக்கு. இந்த ஸ்கர்ட்ஸ் ஐட்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது பாட்டா வாங்க போகிறோம். எல்லாம் கேர்ள்ஸுக்கு தான் கூட இருக்குது. பாட்டா பார்த்தீங்கன்னா நான் பின்ன பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாம் கிட்டத்தட்ட அம்மாடி சரி €39 €40 அடே படியங்கிற சாப்பாடு கூட அந்த விலை இல்லைடாவா. பொண்ணுங்களை மட்டும் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க ஃப்ரீமார்க் பார்க்கலாம். €10 ஏன்னா €10 €6 ஏன்னா ஒரு €3 இருக்கு. இப்போ என்ன மட்டுமே நான் ட்ராக் பண்ணிட்டு போகிறதால பிரச்சனை இல்லை எனக்கு. ஓகே இந்த €14 ஸ்கேர்ட்டு நார்மல் ஸ்கேர்ட் €14. இப்போ நான் கெசியருக்கு போகிறோம். €10 €3 2ஆம் மாடி. கிட்ஸு Dies ist eine Personaldurchsage. Eine Reinigungskraft bitte an die Kasse im Untergeschoss. Danke. Cosmetic items. eyelash. கிட்டத்தட்ட 2வது ஃப்ளோரும் கவர் பண்ணிட்டோம். கசைகள் லைனில் நிற்கிறேன். ஒரு ஆள் வந்து எங்களிடம் தந்திருக்காரு போகிறதுக்காக. வெயிட் பண்ணுறோம் கேசியருக்கு போகிறதுக்கு. ₹32.50. 20, 40. Vamos a ver. பார்த்தீங்கன்னா இதுதான் காசு. இங்கேருந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ₹32.50.
எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா 32 to 50 கிட்டத்தட்ட என்னோட காசுக்கு 2 டிஷர்ட் ஒரு ஜீன்ஸ் ஒரு 15,000 12,000 இருக்குண்ணே. இப்போ நான் நிற்கிறது பார்த்தீங்கன்னா 2வது ஃப்ளோர். ஓகே மக்களே, வந்த வேலை முடிஞ்சுது. திருப்பி வலிக்கிடுவோம் வேலைக்கு. நீங்களும் ஜெர்மன் வந்தீங்களா ஷீப்பாக வாங்கணும்டா ப்ரிமார்க். அடுத்தது இன்னொன்று நியூயோர்க்கர் அங்கேயும் கொஞ்சம் சீப் கூட சீப்பான ட்ரெஸ் எடுக்கலாம். ஏன்னா ஒரு 3 months 4 months நீங்கள் பாவிக்கலாம். அது பிறகு குப்பைன்னு சொல்லல, அதாவது நீங்கள் பாவிக்கிற மெதட்டை பொறுத்து. இப்போ நீங்கள் எங்களோட ஊர்லாம் நான் லோக்கலாக உடுப்பு வாங்கினாலும் ஷெம்பில் எடுத்து வச்சோம்னா நிறைய காலம் பாவிக்கலாம். என்ன சர்வைக்ஸில் விடாமல் அதே மாதிரி இங்கேயும் அந்த பவுடர்ஸ் போடாமல் ஷாம்பூஸ் அந்த சாஃப்ட் அது இதில் போட்டு பாவிச்சோம்னா கூட காலம் பாவிக்கலாம். அதான் தான். நன்றி. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறது. உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது ஜெர்மன் தமிழன். அடே அப்பா.